ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா ஏவி பிரிட்ஜோட சதர்ன் சைடு அண்ணா சிலை கிட்ட இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே இப்போ எக்ஸிஸ்டிங் ஏவி பிரிட்ஜுக்கு அப்படியே பேரலாக தான் வந்து கோரிப்பாளையம் ஃப்ளைஓவர் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஃப்ளைஓவர் வந்து அண்ணா சிலையில் தான் முடியும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இங்கே உள்ள ஷாப்ஸ் இருக்குது, ஒரு 4-5 ஷாப்ஸ் வந்து இடிபடுது. அதுபோல் நிறையா வீடுகளும் வந்துட்டு இடிபடும். ஸோ இங்கே உள்ள அந்த கமர்ஷியல் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து வீடுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க காலி பண்ண சொல்லி. பட் யாருமே காலி பண்ணல. ரீசன் என்னென்னு என்கொயரி பண்ணதுக்கு சொல்கிறாங்க, எல்லாருக்குமே நோட்டீஸ் தான் வந்திருக்கு, பட் எந்த வகையான செட்டில்மெண்ட் எதுவுமே வரல. ஸோ அதனால தான் யாருமே வந்து காலி பண்ணாமல் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னா, இப்போ ஃபைன்லாம் வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க போல், 1 மந்த்துக்குள்ளே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, சுந்தர் டயர்ஸ்னு ஒரு கமர்ஷியல் ஷாப் இங்கே இருந்தது. ஸோ அது மட்டும் அவங்களாவே இடிச்சிருந்துருக்காங்க. மற்ற எல்லா கடைகளும் வீடுகளும் அப்படியே தான் இருக்குது. ப்ராபப்ளி ஒரு 30 ஃபீட் வரைக்கும் வந்து லேண்ட் வந்து அக்வயர் பண்ணுவாங்க, 30 ஃபீட் அகலத்துக்கு. இப்போ இந்த ஷாப்ஸ் இருக்குல்ல, இந்த ஷாப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஃபீட் இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் இருக்குது. ஸோ அந்த பேசேஜ் வந்து 10 அடி இருக்கும். இந்த ஃப்ளைஓவருக்கான ஃபஸ்ட்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏவி பிரிட்ஜோட நார்தர்ன் சைடில் மீனாட்சி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து பிகின் பண்ணாங்க. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு டெமாலிஷனும் பண்ண மாதிரி தெரில இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோரிப்பாளையம் ஜங்ஷன்லேருந்து பாலம் ரோடு சைடு வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து இந்த பாலத்துக்கான ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் அமெரிக்கன் காலேஜ் சைடில் வந்து இன்னும் வேலை வந்து பிகின் பண்ணல. இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது. ஸோ அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆள் இருக்காங்க, எதுவுமே காலியான வீடு இல்லை. சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா 1 மாடி 2 மாடி கட்டடம் இருக்குது. சில வீடுகள் பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு, அதுக்கப்புறம் வந்து ஷீட்டு போட்ட வீடுகளாக பாலத்தை ஒட்டியே இருக்குது. ஸோ அது வந்து ஆக்கிரமிப்பா இல்லை வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஓன் பண்ணுறாங்களான்னு தெரில. ப்ராபப்ளி பாலம் ஸ்டேஷன் சைடு வந்துட்டு பில்லர்ஸ் எரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.